நம்ம கடைக்கு தேவையான சன்ஃபீஸ்ட் கம்பெனியில் பிஸ்கெட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்து அதில் உள்ள விலை விவரம் டீட்டெயிலாக சொல்கிறேன். மற்றபடி என்னென்ன பொருள் வாங்கினேன்னு உள்ளது ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டாக இந்த வாவ் சீர் இது சீஸ் பிஸ்கெட்டு. போன தடவை நம்ம சாக்லேட் ஃப்ளேவரில் வாங்கியிருந்தோம். இந்த தடவை லெமன் ஃப்ளேவரில் வாங்கியிருக்கு. ஒரு பாக்கெட்டில் 24 பீஸ் இருக்கும். ஒரு டப்பாவில் நமக்கு 96 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. ஒரு பீஸ் 4 ரூபா வச்சு விடும். நம்ம 24 பீஸ் விற்றோம்னா நமக்கு ஒரு 24 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். ஒரு பீஸுக்கு 1 ரூபா கிடைக்கும். சன்ஃபீஸ்ட்டு 10 ரூபாக்குள்ள இப்பி வாங்கியிருக்கு. மஞ்சள் கலர் வாவ் இப்பி. அது நமக்கு 98 ரூபா 50 பைசாவுக்கு தந்திருக்காங்க. ஒரு பீஸ் நமக்கு எவ்வளோன்னா 8 ரூபா 19 பைசாவுக்கு விழும். நமக்கு ஒரு சரம் விற்றோம்னா 21 ரூபா 70 பைசா நமக்கு இதில் கிடைக்கும். இது நல்ல மக்கள் டைப்பும் போயிட்டு தான் இருக்குது. 10 ரூபாவுக்கு நல்ல பெருசாக இருக்குன்னு மக்கள் நல்லா வாங்குகிறாங்க. அதுபோல் நம்ம மாம்ஸ் மேஜிக் 10 ரூபாக்குள்ள மாம்ஸ் மேஜிக் பிஸ்கெட் ஒரு பாக்கெட்டாக எடுத்திருக்கு. ஒரு பாக்கெட்டில் 12 பீஸ் இருக்கும். நமக்கு 108 ரூபா 37 பைசாவுக்கு ஒரு பாக்கெட் தந்திருக்காங்க. அந்த பிஸ்கெட் ரேட் என்னென்னா 9 ரூபா 9 பைசாவுக்கு போட்டிருக்காங்க. நமக்கு ஒரு பாக்கெட் விற்றோம்னா 11 ரூபா 63 பைசா நமக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் இதே நம்ம வேறு கடையில் வாங்கும்போது நான் வீடியோ போட்டிருக்கேன். கம்பெனியில் வாங்கும்போது 9 ரூபா 9 பைசா வரும். கடையில் இப்போ வாங்கினா மாம்ஸ் மேஜிக்கு குட்டை இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் 9 ரூபா 20 பைசாவுக்கு நமக்கு கொள்முதல் கடையில் கிடக்கும். இதே கம்பெனிகளில் வாங்கும்போது ஒரு 10 பைசா நமக்கு அதில் லாபம் கிடைக்கும். அதே போல் பவுன்ஸில் டே நைட் பிஸ்கெட்டு இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. இது ஒரு பிஸ்கெட் எவ்வளோ ரூபாய்க்கு தராங்கன்னா ஒரு பண்டல் 54 ரூபா 40 பைசாவுக்கு நமக்கு கிடைக்கும். அதில் ஒரு பீஸ் நமக்கு 4 ரூபா 53 பைசாவுக்கு தருவாங்க. 12 பீஸ் மொத்தமாக விற்றோம்னா நமக்கு ஒரு பண்டலில் 5 ரூபா 60 பைசா கிடைக்கும். அதுபோல் டார்க் ஃபேண்டஸில் இது 10 ரூபாக்குள்ள க்ரீன் பிஸ்கெட் நல்லா போகும். டார்க் ஃபேண்டஸில் இதில் இப்போ 40 கிராம் வரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கனால பாக்கெட்டுமே நல்லா பெருசாக இருக்கும். நமக்கு 107 ரூபா 22 பைசாவுக்கு நமக்கு தந்திருக்காங்க. ஒரு பிஸ்கெட் 8 ரூபா 94 பைசா உழுது. 94 பைசா உழுது. நம்ம 12 பிஸ்கெட்டும் நம்ம விற்கும்போது 12 ரூபா 78 பைசா நமக்கு அதில் லாபம் வருது. இந்த பிஸ்கெட்ஸு இதில் எல்லாம் சேர்த்து கம்பெனியில் எது மொத்தமாக போட்டிருக்கனால நம்ம மொத்தமாக வாங்கியிருக்கோம். அதுபோல் இது டெடிமெடி பிங்க் கலரும் ரெட் கலரும் ஒவ்வொரு 2 டஜன் எடுத்திருக்கு. பிங்க் கலரில் ஒரு 24 பீஸு, ரெட் கலரில் ஒரு 24 பீஸு. 24 பீஸு 108 ரூபா 4 ரூபா 50 பைசா வச்சு தருவாங்க. ஒரு பீஸுக்கு நமக்கு 50 ரூபா 50 பைசா கிடைக்கும். அதுபோல் ரெட் கலரும் 4 ரூபா 50 பைசா தான். ஒரு பீஸுக்கு நமக்கு 50 பைசா கிடைக்கும். ரெண்டும் சேர்த்து 24 48 பீஸ் வாங்கியிருக்கோம். அதில் நமக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 24 ரூபா நமக்கு அதில் லாபம் கிடச்சிருக்கு. மொத்தமாக நம்ம 680 ரூபாவுக்கு நம்ம இன்றைக்கி சரக்கு எடுத்துருக்கு. அதில் நமக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோன்னா 99 ரூபா 71 பைசா லாபம் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதுபோல் தகவல் நல்லா வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.